ஆக்ஷன் மூலமா பேங்க்ல இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க கவனத்திற்கு 3 விஷயம் மனசுல வச்சுக்கணும். ஈஸி மட்டும் எடுத்தா ப்ராப்பர்ட்டில இருக்க எல்லா வில்லங்கமும் தெரிஞ்சிருமா? சில நேரம் தெரியாது. சில நேரம் வில்லேஜ் ரெக்கார்ட்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கலாம். முக்கியமா வில்லேஜ் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க எதனா டாக்ஸ் டியூ இருக்கு இல்லனா வில்லேஜ்ல எதனா டியூ இருக்கு அப்படின்னு சொன்னா அது வில்லேஜ் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும் தான் தெரியும். சோ வில்லேஜ் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து பார்க்கணும். ஈஸி மட்டும் எடுத்தா போதாது. ரெண்டாவது கேள்வியா இருக்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டில ஏற்கனவே ஒருத்தங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க. அதை பேங்க் எங்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த ஏலத்துக்கு விடுறாங்க. ஏலம் முடிஞ்சவொன்னா அவங்கள இது வெளியே அனுப்பிடுவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும், ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டில ஏற்கனவே லீஸ்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு லீஸ் சட்டப்படி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள தங்குறதுக்கு. அப்போ நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாலும் அவரை வெளியே அனுப்புறதுல சிரமம் ஏற்படலாம். சோ அந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கணும். மூணாவது, பேங்க் ஒரு ப்ராப்பர்ட்டி 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏலம் விடுறாங்க அப்படின்னு சொன்னா 1 வீக் ஆக்ஷனுக்கு 1 வீக் முன்னாடி அவங்களோட வேல்யூவர் போய் அதை சர்டிஃபை பண்ணணும். அங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் ஒரு சின்ன அளவு ப்ராப்பர்ட்டி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டோ 50 ஸ்கொயர் ஃபீட்டோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க கவனமா பாத்துக்கணும்.